என்னடா அது? ஆ ஐயோ ஹலோ கைஸ், இருங்கப்பா, இங்கே வந்துக்கிறேன். ஓகே, ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் அவங்க ஜோக்கர் பேசுகிறேன். ஸோ போன வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 2 ஆஃப் ஸ்டீல் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கண்ணே. போகலாம் வாங்க. யார் இவன் ஆரம்பத்துலேயே வந்து நம்மளை நோண்டுறதுக்குனே வரானுங்க. சரி, நம்ம போன வீடியோவில் கேங்ஸ்டர் ஃபுட்டேராவோட முடிச்சிருப்போம். ஸோ இன்றைக்கி ஏதாச்சும் ஒன்று நல்லதாக பை பண்ணுவோமே. 3K வச்சுருக்கோம், பார்ப்போமே என்ன கிடைக்குதுன்னு. முதல்ல போய் நான் காசு எடுத்துகிட்டு வந்துடுறேன், இருங்க. ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு வீடியோ போடணுன்னு நான் லைஃப்லேயும் ஆஃப்லைனில் விளையாடவே கிடையாது. இப்போ மட்டும்தான் ஆன்லைனில் விளையாடிட்டு இருக்கேன். ஸோ பார்க்குற நீங்கள் என்ன பண்ணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இதை வாங்கி போடுவோம். துள்ளிட்டே போட்டோம், பிரச்சனை இல்லை. அடுத்தது என்னையா நல்லதாக ஏதாச்சும் கொடுங்க. என்னங்க சிங்கம் ஓடுது? யாருங்க அவன்? டேய் மண்டையா, டேய் யாரா நீ? டேய் விட்றா. யாருங்க அவன் குதிக்கிறான்? ஓ இவானா? அந்த மண்டையை வேற அவனும் இல்லைங்க, நம்ம கூட தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். ஸோ அவனை பற்றி நான் போக போக சொல்கிறேன். போக வீடியோஸில் அவனும் நம்ம கூட சேர்ந்துப்பான் தான் நம்புகிறேன். ஸோ நம்ம வந்த வேலையை பார்ப்போம். இந்த பாண்டா மாதிரி இருக்கிறவனை வாங்கியாச்சு. அவன் பேர் ஏதோ வந்துச்சு தெரியல, நம்ம பாண்டானே கூப்பிட்டுப்போம். அடுத்தது இந்த 1லேருந்து 9க்குள்ளே தரது எல்லாமே அட்டாக் பண்ணி செல் பண்ணி விட்டுருவோம். அட்டாக்குங்கிற பாருங்க, செல் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் பணக்காரங்களாயிட்டனால இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. 10க்கு மேலே தர மாதிரி இருந்தால் மட்டும் வச்சுப்போமே. என்ன சொல்கிறீங்க? சரிங்க, நம்ம இருங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டேன். ஒரு பிளானோட நான் கிடையாது. ஸோ போக எல்லா பிளானையும் போடுவோம். ஓகே, கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பறவை பறந்துட்டுருக்கேன்னு இதையும் வாங்க போகிறோம். சரி வாங்க, வாங்கியாச்சு. ஐயோ, பேஸ் வேறு ஓப்பனில் இருக்கே, லாக் பண்ணி விட்டு வரேன். இருங்க, எவனாச்சும் திட்டு பையன் உள்ளே பூந்துடுறான், எப்போவாச்சும் பூந்துருவான். ஸோ மறக்காமல் பேஸ் எப்பயுமே லாக் பண்ணிக்கணும். துங் சகூரா இல்லை, பேர் வேறு ஏதோ இருந்துச்சே, பார்த்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. யாருங்க மண்டையன்? 35, நம்மள்ட்ட 9K தான் இருக்குது. ஐயோ, இங்கே காசு இருக்கான்னு பார்க்குறேன். இருங்க எடுக்கிறேன். சீக்கிரம் தாங்கடா டேய் மண்டையா. 28K வந்துச்சு, கொஞ்சம் தான். டே மண்டையா தாடா. இருங்க, நம்ம மியூட் நோட்டிஃபிகேஷன் போட்டு விட்டுக்கலாம், இல்லைனா அப்பப்போ மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது, டென்ஷன் ஆகுது. பார்க்குற எனக்குமே டென்ஷன் தான் ஆகுது. அப்போ உங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகும்னு யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? ஸோ அதனால் நான் பிளாக் நோட்டிஃபிகேஷன் போட்டேன். அச்சோ, அதில் காசை மறந்துட்டு இந்த மண்டையில் வாங்குற அளவுக்கு காசு இல்லையே. கடவுளே, அந்த மண்டையை வேற போயிட்டாங்க. சரி விடுங்க, நமக்குன்னு மாட்டாமலையா போயிடுவான். இவன் ஒருத்தன் அப்பப்போ தொல்லை பண்ணிட்டே இருக்கான். அவன்கிட்ட நான் சொல்லிட்டேன் வராதரான்னு, திரும்ப வரான். பிரச்சனை இல்லை, பார்த்துப்போம். பேஸை லாக் பண்ணி விட்டுறலாம். இருங்க, எப்போவாச்சும் எவனாச்சும் உள்ளே பூந்து தொல்லை குத்துக்குனே இருக்கான். சரி, பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கயா, ஃபுல்லாக வாட்சி பாருங்க. அப்போ தான் என்னோட காமெடிஸ் உங்களுக்கு புரியும். அவன் பேர் தாத்தா ஷகூருங்க. அவன் குதிச்சிட்டே போகிறான் பாருங்க. இவனையும் வாங்குவோம். இருங்க, இவன் பாருங்க கேங்ஸ்டர் ஃபுட்டேரா. எல்லாம் ஒவ்வொன்று மாதிரி தான் நடக்கிறானுங்களே. சரி, நம்ம என்ன பண்ண முடியும்? அது அவனுங்க அவனுங்க நடக்கிறானுங்க. நீங்கள் உங்களால் ஒன்று பண்ண முடியும். ஐயோ, டேய் நில்லுங்கடா. ஐயோ, நான் பேசக்கூட நீ விட மாட்டுறானுங்க பாருங்க. 2 பேர் உள்ளே பூந்துட்டு என்னையவே தொல்லை பண்ணுறானுங்களே. ஐயோ, சரி விடுங்க, நம்ம பேஸ் லாக் ஆக இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. நம்ம எதையாச்சும் வாங்குவோம். இந்த மண்டையை வாங்கலாம், பென் குயின் மண்டையன். டேய், உள்ளே சண்டை போட்டுக்காதீங்க, ஏன் பேஸ்குள்ளே இவனுங்க அடங். என்னடா பண்ணுறீங்க? டேய் தயவுச்செய்து நீ விட்டுருங்கடா. டேய் ப்ளீஸ்டா. டேய் போடாங்க. அப்படிங்க என்னங்க என்னை அடித்து பறக்க விட்றான். தயவுசெய்து விட்டுடுறா தம்பி. டேய் எதையும் திருடிடாதரா. ஐயையோ, என்னங்க பண்ணுறது? எனக்கு ஒரு வழி தெரியும். இருங்க, நம்ம அதை பண்ணால் நம்ம சீக்கிரமாகவே இதுலேருந்து வெளியே வந்துட முடியும். ஸோ நான் அதை பண்ண தான் போகிறேன். ரெடியா காய்ஸ்? பண்ணிட்டேன். எப்படிறா தானே யோசிக்கிறீங்க? சீக்ரெட் மேஜிக் தான். நீங்கள் அதை லைக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சொல்லித்தருவேன். வேறு ஒன்றும் இல்லைப்பா, அவனுங்கள தொல்லை தாங்க முடியல, வெளியே போயிட்டு உள்ளே வந்துட்டேன். சொச்சோ, என்ன பண்ண சொல்கிறீங்க? என்ன சொல்லுங்கள், நானும் எவ்வளோ நேரம் தான் கஷ்டப்படுறது. அடிச்சுக்கினே இருக்காங்கங்க அவங்க.
சரி நம்மக்கிட்ட கொஞ்சம் 58கே வந்துச்சு. போன டைம் 50 ரூபாய்க்கே கஷ்டப்பட்டோம். இந்த டைம் 58கே ஈஸியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு ரீபர்த் பண்ணியே தீருவோம். அதை பண்ணிட்டு தான் நம்ம முடிப்போம். டேய் டேய் ஏன்டா எனக்குன்னே வருவீங்களாடா? என்னைய பேச வாச்சு விடுங்கடா கொன்னேரம். யாருங்க அவன்? மக்கோ மக்குன்னு பேரை வேற வச்சுருக்கான். டே மக்கு தலையா, பேரை கூட உனக்கு வைக்க தெரில. ஏங்க இவனை ஞாபகம் இருக்கா? நம்ம போன டைம் இவனை மாதிரி தான் நடக்க ட்ரை பண்ணோம். நடக்க முடியல. ஆனால் இந்த டைம் இவனை வாங்கிட்டோம். அந்த மக்கோ மக்குக்கிட்டேருந்து தப்பிச்சிட்டான் எப்படியோ இவனையும் வாங்கி. சரிங்க, நம்ம கொஞ்சம் இப்போ அடுத்து என்ன பண்ணுறது? காசு தான் வேணும். சரி இருங்க, இந்த கம்மியாக தரவங்களெல்லாம் செல் பண்ணி விட்டுறலாம். இந்த கேங்ஸ்டர் ஃபுட்டேரா, இந்த தாத்தா ஷகூரா இவன் பேர். ஐயோ தப்பாக செல் பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல விடுங்க. கேப்பச்சீனோ ஏதோ பேர், அந்த பாண்டா பையன், அவனையும் விற்றுட்டேன். யார்ரா அவன்? டே என் வீட்டு வாசப்படியில் என்னடா இருக்குது? ஓகே காய்ஸ், நம்ம பாருங்கள் ஏதோ பனானா மாதிரி இருந்தான், வாங்கி போட்டேன். இவன் தான் அவன். ஓகே பேஸை லாக் பண்ணிப்போம். யாரா நீ உள்ளே வந்துட்ட? டே 2 பேர் திரும்ப. அடங்கொப்புறானே, ஏன்டா இப்படி இருக்கீங்க? வெளியே போடா வெளியே போடா வெளியே போடா போடா. ஒருத்தன் வெளியே போயிட்டான். நீயும் செத்து போடா போடா போடா. போயிட்டான். நல்ல வேலை, அந்த பயம் இருக்கும்டா. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் யாரோ லைக் பண்ணியிருப்பீங்க, அதனால தான் அவங்க போயிட்டாங்க. காய்ஸ் ஒரு சோகமான செய்திங்க. என்னன்னு சொல்லட்டா? அச்சோ, நம்ம போன டைம் கேங்ஸ்டர் ஃபுட்டேர் அவன் செல் பண்ணோம் பார்த்தீங்கள. ஆனால் ரீபத்துக்கு அவன் தாங்க தேவை. என்னங்க பண்ணுறது? எனக்குனே வருவீங்களாடா? இப்போ அவனையே வேற உட்காந்து தேடணும். போன டைம் என்னன்னா இந்த இவனுக்கு பதிலாக வேற எவனையும் செல் பண்ணி விட்டேன். ட்ரிப்பி ட்ராப்பிங்கிறதும் தேவைப்படுது. ஸோ அதனால் அதையும் வாங்கிப்போம். இந்த பேஸை மட்டும் நான் இனிமேல் பத்திரமா பார்த்துப்பேன் பாருங்க. டேய் வந்து தோடா ப்ளீஸ்ரா. டேய் வாடா. எங்கடா போற? டேய் ப்ளீஸ்ரா வாடா. டேய் வந்துடுறா. போடா. கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எப்படியோ பையன் வந்துட்டான், வாங்குவோம். ஒத்த காலில் குதிக்கிறவனுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டில. மண்டையா மண்டையா மண்டையில் தட்டவனை. என்ன அடிதான் விழ மாட்டேங்குது. என்னங்க ஏதோ ஆயிடுச்சு. இவன் யாருங்க? இவன் 35 மில்லியன் வச்சுருக்கான். சரி நமக்கு காசு மட்டும்தான் இனி முக்கியம். நம்ம கிட்டத்தட்ட ரீபத் பண்ணுறதுக்காக நெருங்கிட்டோம். இந்த இடமே எப்படியோ மாறி போயிடுச்சே, என்னன்னு தெரில. சரி இருங்க, நம்ம காசை மட்டும் வேகமாக எடுத்துப்போம். எல்லாத்தையும் எடுக்கிறேன்டா. நல்லதாக கொடுங்க. ஓகேங்க, இன்னும் நம்ம கொஞ்சம் தான் தேவை. ஆனால் அந்த இடத்த பாருங்களேன் எப்படி மாறி இருக்குன்னு. சரி இந்த இடம் மாறின மாதிரி என் லக்கும் மாறணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் தயவு செய்யுங்க. காலைல வர விழுகுறேன்னு. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் ரீபர்த் பண்ண போகிறோம். ஸோ ரீபர்த் பண்ணிடலாமா? என்னங்க எல்லாம் போயிடுச்சு. அப்படி தான் போகும். ஓகே, இந்த இடத்துல இன்னைக்கான வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெளிப்படுவது உங்கள் ஜோக்கர். போயிட்டு வரேன். பாய்.